ஒரு அழகான பசுமையான காட்டில் பல விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து தினமும் உணவு தேடி சந்தோஷமாக இருந்தன. பகலில் வேலை செய்து சோர்ந்த விலங்குகள் எல்லாம் இரவில் அமைதியாக தூங்கி மறுநாள் புத்துணர்ச்சியுடன் எழுந்து தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வந்தன. ஆனால் அந்த காட்டில் ஒரு ஆந்தை மட்டும் மற்ற விலங்குகளைப் போல இல்லாமல் வித்தியாசமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தது. இரவின் குளிர்ந்த காற்று, நிலாவின் ஒளி, விண்மீன்களின் அழகு ஆகியவற்றை ரசித்து ஆந்தை மிகவும் மகிழ்ச்சியாகவும் உணவு தேடுவதை பழக்கமாக கொண்டது. மற்ற விலங்குகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவற்றை பார்த்து ஆந்தை சிரித்து அவைகளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தது. இரவில் விழித்திருப்பது நல்லது. இரவில் நீங்கள் விழித்திருந்தால் பல இரகசியங்களை கண்டுபிடிக்கலாம். இரவில் விழிப்பது புத்திசாலித்தனம். உங்கள் நண்பர்கள் தூங்கும் போது நீங்கள் எழுந்திருங்கள், இது உங்களுக்கு நல்லது. ஒரு நாள் சிங்கம், யானை, குதிரை மூன்றும் ஒன்றாக நின்று அமைதியாக தங்கள் வாழ்க்கை பற்றி பேசிக் கொண்டிருந்தாம். நம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. ஒப்புக்கொள்கிறேன், இது நமக்கு நல்லதாக இருக்கும். அப்போது ஆந்தை அங்கு வந்து மீண்டும் இரவின் வாழ்க்கை சிறந்தது என்று வலியுறுத்தி அவர்களை மாற்ற முயற்சி செய்தது. இரவு நேரம் மிகவும் அமைதியானது. என்னுடன் சேர்ந்தலின் கீழ் இந்த அற்புதத்தை அனுபவியுங்கள். ஆந்தையின் வார்த்தைகள் சில விலங்குகளின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி புதிய வாழ்க்கையை முயற்சி செய்ய எண்ணத்தை உருவாக்கியது. முதல் நாள் இரவில் எல்லா விலங்குகளும் ஒன்றாக பாடி ஆடி மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடின. இரவு மிகவும் அழகானது என நம்பின. இரண்டாவது நாள் அவர்கள் உடலில் சோர்வு தோன்ற ஆரம்பித்து மகிழ்ச்சி மெதுவாக குறைந்து அமைதியாக மாறியது. மூன்றாவது நாள் தூக்கமின்மை காரணமாக சிங்கம் கோபமாகவும் யானை கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டதும் எல்லாம் குழப்பமாக மாறியது. அப்போது குதிரை அனைவரையும் பார்த்து இரவில் தூங்குவது எவ்வளவு முக்கியம் என்று அமைதியாகவும் தெளிவாகவும் விளக்கியது. அதன் வார்த்தைகளை புரிந்த விலங்குகள் மீண்டும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இரவில் நன்றாக தூங்க ஆரம்பித்தன. குழந்தைகளே, ராத்திரி போன் டிவி தவிர்த்து நல்லா தூங்குங்கள். உடம்பை பாதுகாத்தால்தான் மனசும் உடம்பும் நல்லா இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.